மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி கோவை மேட்டுப்பாளையத்தில் வரும் 7ஆம் தேதி முதல் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்கான லோகோவை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். பிரச்சார பாடலும் வெளியிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக சென்று கதவை தட்டி உறுப்பினர்களை சேர்க்கும் அளவுக்கு திமுக சென்று விட்டதாக தெரிவித்தார். அங்கங்க இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுக வீடு வீடா போய் கதவை தட்டி திமுகவில் சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். கூட்டணி குறித்தும் முதல்வர் வேட்பாளர் குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக கூறிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டுகிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து.